குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோமார்பிசம். ஆக்சுவலாக இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு குரூப் வந்து ஐசோமார்பிக்காக இருக்குன்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் ஆர் சேம். சரிங்களா, எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சராக எல்லாம் சேம். ஸோ என்ன அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்னால் இங்கே எழுதியிருப்பேன். சம் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் எதுனா கார்டினாலிட்டிஸ், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட்டு, கவுண்டபிள், இன்ஃபைனைட், அன்கவுண்டபிள், கவுண்டபிள், அந்த மாதிரி கார்டினாலிட்டிஸ். இப்போ குரூப் வந்து எபிலியனாக இருக்கா, ரெண்டு குரூப்பு எபிலியனா நான் எபிலியனா அந்த டிஸ்கஷன். சைக்கிளிக்கா நான் சைக்கிளிக்கா, சிம்பிளா நான் சிம்பிளா, அப்புறம் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ், அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ், நம்பர் ஆஃப் நார்மல் சப் குரூப்ஸ், நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப்ஸ், ஸோ அந்த மாதிரி சப் குரூப்ஸ். அப்புறம் இமேஜ் ஆஃப் சப் குரூப், அப்புறம் அந்த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் சப் குரூப், அப்புறம் இந்த ஆர்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி ஆர்டர் ஆஃப் தட் எலமெண்ட். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து சம் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா, சரி அதில் 1 by 1 பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, சப்போஸ் பை வந்து G வந்து ஐசோமார்பிசமாக இருக்குது. ஸோ ஐசோமார்பிசமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் ஐசோமார்பிசம் இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்களா. ஸோ ஐசோமார்பிசமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் இருக்கும். ஐசோமார்பிசம் இம்ப்ளைஸ் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட்டு சப்போஸ் பை ஐசோமார்பிசமாக இருந்தால் ஐடென்டிட்டியோட மேப் பண்ணும். இது வந்து ஹோமோமார்பிசம் ட்ரூவாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுவும் ஹோமோமார்பிசம் ட்ரூ, ஐசோமார்பிசம் ட்ரூவாக தான் இருக்கும். இது வந்து ஹோமோமார்பிசத்தில் வராது, இது வந்து ஐசோமார்பிசத்தில் வரும். ஆக்சுவலாக என்னென்னா, ஃபார் எவ்ரி ஏ, ஏபி, பிஏ, ஸோ எந்த ரெண்டு எலமெண்ட்டு குரூப்பில் எடுத்தாலும் சப்போஸ் அந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் இமேஜுக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ குரூப்பில் ரெண்டு எலமெண்ட் கம்யூட் ஆகிற எந்த ரெண்டு எலமெண்ட் எடுத்தாலும் அதோட இமேஜஸ் வந்து என்னது கம்யூட்டேட்டிவ் இன் ஜிடிஎஸில் கம்யூட்டேட்டிவாக இருக்கும். சரிங்களா, அதாவது ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, சப்போஸ் டொமைன் வந்து ஸோ இது ஐசோமார்பிசமாக இருந்தால் டொமைன் வந்து எபிலியனாக இருந்தால் கோடொமைனும் எபிலியனாக இருக்கும். ஸோ கான்வர்ஸ் பார்ட் ஆல்சோ ட்ரூ. ஜி சைக்கிளிக்காக இருந்தால் இது சைக்கிளிக்காக இருக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ் பார்ட் ட்ரூ. சப்போஸ் ஜிடிஎஸ் வந்து சைக்கிளிக் எபிலியனா இல்லைன்னா ஜி எபிலியனாக இருக்காது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்துடும். ஸோ இஃப் அண்ட் ஓன்லி இஃப் இது எபிலியனா அது எபிலியன், இது நான் எபிலியனா இது நான் எபிலியன், சைக்கிளிக்னா சைக்கிளிக் இல்லைனா அது சைக்கிளிக் இல்லை, அது சைக்கிளிக் இல்லைனா இது சைக்கிளிக் இல்லை, இது எபிலியன் இல்லைனா இது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது. அடுத்து ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ஒரு டொமைனில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் ஃபைனைட்டாக இருந்துச்சுன்னா அதோட இமேஜோட ஆர்டரும் ஃபைனைட்டாக இருக்கும், ரெண்டோட கார்டினாலிட்டி சேம். ஸோ ரெண்டோட கார்டினாலிட்டி சேம். ஆக்சுவலாக என்னென்னா இது இப்படி எழுதிக்கலாம், ரெண்டு கண்டிஷன் எழுதாமல் ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் ஏ. சரிங்களா, ப்ரொவைடட் ஏயோட ஆர்டர் வந்து ஃபைனைட்டாக தான். ஸோ ஏயோட ஆர்டர் ஃபைனைட்னா இதோட ஆர்டர் ஃபைனைட், இது இன்ஃபைனைட்னா இது இன்ஃபைனைட். ஸோ அந்த மாதிரி சொல்கிறோம். சரிங்களா, ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் எல்லாத்துலேயும் சேம் சொல்லிடுறோம். இது இன்ஃபைனைட்டாக இருந்தால் இதுவும் இன்ஃபைனைட்டாக இருக்கணும். சரிங்களா, இது ஃபைனைட்டாக இது ஃபைனைட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஆர்டர் சேமாக இருக்கணும். ஃபைனைட்னஸ் வரும்போது ஆர்டர் சேமாக இருக்கணும். சரிங்களா, ஸோ இது அந்த ஆர்டர் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக ஹோமோமார்பிசம் எழுதிருப்போமா, சப்போஸ் பை வந்து ஜிலேருந்து ஜி டேஷ் ஹோமோமார்பிசமாக இருந்துச்சுன்னா தென் ஆர்டர் ஆஃப் பை ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஏ. அதாவது வேர்ட்ஸ் எழுதுறது ஆர்டர் ஆஃப் இமேஜ் ஆஃப் அன் எலமெண்ட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் தட் எலமெண்ட். சரிங்களா, ஸோ ஐசோமார்பிசத்தில் ஈக்குவாலிட்டி வரும், ஹோமோமார்பிசத்தில் டிவைட்ஸ் கான்செப்ட். இது நல்லா படிச்சா முக்கியமானது. சப்போஸ் இது கரெக்டாக எழுதிடுவீங்க, இது வந்து மாற்றி போடுறோம். அதாவது இமேஜ் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்டா, ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் இமேஜ் ஆஃப் அன் எலமெண்ட்டா, இது நல்லா பார்த்து முக்கியமானது. இதை வச்சு நம்ம ஹோமோமார்பிசம் நிறையா கண்டுபிடிச்சிருப்போம். ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்புக்கும் வேறு எந்த ஒரு ஃபைனைட் குரூப்புக்கும் நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் கண்டுபிடிக்கும் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சிருப்போம் முன்னாடி. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, எபிமார்பிசம்னா என்னது? எபிமார்பிசம்னா ஹோமோமார்பிசம் ப்ளஸ் ஆன்டுக்குன்னு ஒரு சப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஆன்டு சப்ஜெக்டிவ் ஹோமோமார்பிசம், சரி, ஆன்டு ஹோமோமார்பிசம் இஸ் கால்டு எபிமார்பிசம் ஆர் சப்ஜெக்டிவ் ஹோமோமார்பிசம் இஸ் கால்டு எபிமார்பிசம். ரைட்டுங்களா, இது கொஸ்டின் கேட்கலாம் சிம்பிளாக. மோனோமார்பிசம் 1-to-1 வரும். ஹோமோமார்பிசம் ப்ளஸ் 1-to-1. 1-to-1க்கு அனதர் நேம் வந்து இன்ஜெக்டிவ். அப்போ இன்ஜெக்டிவ் ஹோமோமார்பிசம் இஸ் கால்டு மோனோமார்பிசம். எண்டோமார்பிசம்னா அந்த குரூப்பில் இருந்து அதே குரூப்புக்கு இஸ் ஹோமோமார்பிசம் ஆஃப் எ குரூப் ஜியிலேருந்து ஜிக்கே போகக்கூடிய ஹோமோமார்பிசம், ஜிக்கு போகக்கூடிய ஹோமோமார்பிசத்தை எண்டோமார்பிசம் சொல்லுவோம். ஆட்டோமார்பிசம்னு சொல்லுவோம், அதே தான். ஆட்டோமார்பிசம் சொல்லுவோம். ஐசோமார்பிசம் ஃப்ரம் அந்த குரூப்லேருந்து அந்த குரூப்புக்கு போகக்கூடிய ஐசோமார்பிசம் வந்து ஆட்டோமார்பிசம் சொல்லுவோம். இங்கே அந்த குரூப்லேருந்து அதே குரூப்புக்கு போகக்கூடிய ஹோமோமார்பிசம் வந்து என்டோமார்பிசம்னு சொல்லுவோம். சரிங்களா,
இதெல்லாம் முக்கியமான வேர்ட்ஸ். அடுத்து இன்னொரு என்னன்னா இன்னர் ஆட்டோமார்பிசம். இப்போ ஆட்டோமார்பிசத்தில் ஒரு ஸ்பெஷல் டைப் வந்து இன்னர் ஆட்டோமார்பிசமாக மாறுது. அது என்னென்னா அந்த ஒரு குரூப்பில் உள்ள எலமெண்ட்டை வச்சு பேஸ் பண்ணி வரும். சப்போஸ் ஃபார் எனி ஃபிக்ஸ்டு எலமெண்ட் ஜி பிலாங்ஸ் டு ஜி அண்ட் ஆட்டோமார்பிசம். ஆட்டோமார்பிசம்னா ஜிலேருந்து ஜிக்கு போகக்கூடிய ஒரு ஆட்டோமார்பிசத்தை இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஜிஹெச் சரிங்களா, அது ஆக்சுவலாக ஜிஹெச் ஜி இன்வர்ஸ் ரைட்டா. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணும்போது இந்த ஆட்டோமார்பிசம் என்ன மாதிரி இன்னர் ஆட்டோமார்பிசமாக வரும் சரிங்களா. ஸோ இன்னர் ஆட்டோமார்பிசம் ஜி டிட்டர்மைன் பை தி ஜி. அப்போ ஒவ்வொரு ஜிக்கும் ஒவ்வொரு ஆட்டோமார்பிசம் கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது கான்செப்ட். இப்போது இதில் இந்த நிலையெல்லாம் எவ்ரி இன்னர் ஆட்டோமார்பிசம் வந்து ஆட்டோமார்பிசமாக இருக்கும். ஆட்டோமார்பிசம் வந்து இன்னர் ஆட்டோமார்பிசம் இருக்குன்னு அவசியம் கிடையாது சரிங்களா. ஓகே, ஸோ கான்செப்ட் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா எந்தெந்த குரூப்லாம் ஐசோமார்பிக்காக இருக்கும், எந்தெந்த குரூப்பில் நான் ஐசோமார்பிக்காக இருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். நீங்கள் அந்த டெஃபினேஷன் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஹோமோமார்பிசம் 1-to-1 on-to gives ஐசோமார்பிசம் அது வந்து இங்கே எதுவுமே ஹெல்ப் பண்ணாது சரிங்களா. இங்கே வந்து என்னென்னா இந்த கேரக்டரிஸ்டிக் தெரிஞ்சால் மட்டும் தான் இங்கே சால்வ் பண்ண முடியும். அது தெரிஞ்சாலுமே சால்வ் பண்ண முடியும், உங்களால் சொல்ல முடியுமாங்கிறது தெரியாது சரிங்களா. சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம் சரிங்களா, பண்ண முடியலைன்னா இந்த மாதிரி பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஆக்சுவலாக என்னென்னா இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ஐசோமார்பிசம் இருக்காது, அதான் சொல்கிறோம். ஐசோமார்பிசம் இம்ப்ளைஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் இம்ப்ளைஸ் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா ஐசோமார்பிசம் இருக்காது சரிங்களா. அதாங்க கான்செப்ட். அது என்னன்னா பி இம்ப்ளைஸ் கியூன்னு சொல்கிறோமா, ஐசோமார்பிசம் இம்ப்ளைஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. அது ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, நாட் கியூ இம்ப்ளைஸ் நாட் பி சரிங்களா. ஸோ அந்த தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐசோமார்பிசம் இம்ப்ளைஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாச்சும் ஒன்று போச்சுன்னா ஐசோமார்பிசம் வராது. ஸோ அந்த லாஜிக்கில் ஐசோமார்பிசம் நான் ஐசோமார்பிசம் சொல்லுவோம் சரிங்களா. நான் ஐசோமார்பிசம் அந்த கான்செப்டில் சொல்லுவோம் ரைட். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் இப்போ ஆர் ஸ்டார். ஸோ ஆர் ஸ்டார்லேருந்து சி ஸ்டார். ஸோ ஆர் ஸ்டார் டு சி ஸ்டார். ஆர் ஸ்டார்னு அர்த்தம் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷன். சி ஸ்டார்னா நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் சரிங்களா. ஸோ இதில் என்ன விஷயம்னா இப்போ இதில் வந்து நான் வந்து ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் வச்சு தான் மேக்ஸிமம் சொல்லுவோம். ஸோ இதில் ஃபைனைட் ஆர்டர் வந்து ஐடென்டிட்டி அண்டு -1, இது ஆர்டர் 1, இது ஆர்டர் 2. இங்கே சி ஸ்டாருக்கு ஃபைனைட் ஆர்டர் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் யாருன்னா 1, -1, I, -I. இந்த 4 எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் வந்து ஃபைனைட் ஆர்டர் இருக்கும். இந்த 2 எலமெண்ட்டுக்கு இது ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக இப்படி கேட்பாங்க. ஸோ இதில் உள்ள ஃபைனைட் ஆர்டர் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை 2. இதை தவிர மிச்சம் எல்லா எலமெண்ட்ஸோட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும் சரிங்களா. அதே தான் இங்கேயும் சி ஸ்டார் டாட்டில் இந்த 4 எலமெண்ட்ஸும் ஆர்டர் வந்து ஃபைனைட்டாக இருக்கும். ரிமைனிங் எலமெண்ட்ஸ்க்கு என்னது ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும் சரிங்களா. இது ஆர்டர் 1, இதோட ஆர்டர் 4, இதோட ஆர்டர் 4 சரிங்களா. இப்போ இதோட ஆர்டர் 1, இதோட ஆர்டர் வந்து 2, 1, 2, 4, 4. அப்போ இதில் பார்த்தாலே இது நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரிங்களா. சப்போஸ் பாருங்க இங்கே ஆர்டர் வந்து ஃபைனைட் 2 எலமெண்ட் தான் இங்கே 4 இருக்குது. ஸோ அதனால் வராது. இங்கே 2 இங்கே 4 முடியல. சப்போஸ் இங்கே 4 இங்கே 4 வந்து என்ன பண்ணணும், அந்த இதை பார்க்கணும். ஸோ இந்த இதை வச்சு பார்க்கணும். இங்கே 2 இங்கே 4 அதை வச்சே ஆர்டரையும் பார்க்க வேண்டாம், இதே பார்க்க வேண்டாம். இங்கே வந்து 2 எலமெண்ட்டுக்கு ஆர்டர் ஃபைனைட்டாக இருக்குது, இங்கே 4 எலமெண்ட்டுக்கு ஆர்டர் ஃபைனைட்டாக இருக்குது. ஸோ அதிலே போயிடுச்சு சரிங்களா. சப்போஸ் அதில் டை ஆகும்போது நம்ம இதை வச்சு பார்க்கலாம் சரிங்களா. இதுலேயும் டை ஆகும்போது அடுத்த அப்படியே பார்ப்போம் சரிங்களா. ரைட். இப்போ இதனால் இதுக்கு வந்து என்னது ஐசோமார்பிசம் கொடுக்க முடியாது, ஐசோமார்பிசம் வராது சரிங்களா. எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் சேம் ரிசல்ட். கியூ ஸ்டார்னால் அதே தான் 1, -1. சி ஸ்டாரில் 1 இப்போ 4, இதுவும் ஐசோமார்பிசம் கொடுக்க முடியாது, இதே சேம் ரீசன். அடுத்து இங்கே பார்ப்போம் கியூ ப்ளஸ், அதாவது கியூ ஆப்ரேஷன் வந்து அடிஷன், ரேஷனல் நம்பர்ஸ் ஆப்ரேஷன் அடிஷன், இசட் ஆப்ரேஷன் ப்ளஸ். இங்கே வந்து கார்டினாலிட்டியில் போயிடும். ஏன்னா கார்டினாலிட்டி வேண்டாம், நம்ம வந்து அல்ஜிபிக் ஸ்ட்ரக்சர் தானே பேசணும். கார்டினாலிட்டின்னு வரும்போது நம்ம ஓகே நம்ம இங்கே பேசுகிறோம். ஸோ இசட் இருந்ததுன்னு சைக்ளிக், இது சைக்ளிக், இது நான் சைக்ளிக். அப்போது எந்த ஒரு சைக்ளிக்கும் ஒரு சைக்ளிக் ஐசோமார்பிக்காக தவிர நான் சைக்ளிக் ஐசோமார்பிக்காக இருக்காது. அதனால் இது சைக்ளிக், இது நான் சைக்ளிக், அதனால் ஐசோமார்பிசம் வரல. அடுத்து இங்கே அதே சேம் ரீசன். இங்கே என்னென்னா ரெண்டுமே நான் சைக்ளிக், ஓகே, ரெண்டுமே எப்படினாவும் இருக்குது. அப்போ என்ன இதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணலாம்னா கார்டினாலிட்டி வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து கவுண்டபிள் செட்டு கார்டினாலிட்டி. ஸோ கார்டினாலிட்டி இங்கே மெயின் ரோலில் ப்ளே பண்ணும் சரிங்களா. இது வந்து அன்கவுண்டபிள் செட், அதனால் இதுக்கு ரெண்டு கடையில் ஐசோமார்பிசம் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்
ஆர் ஆப்ரேஷன் ப்ளஸ், இது ஆர் ப்ளஸ்ஸு ஆப்ரேஷன் டாட், இது ரெண்டு கடையில் ஆப்ரேஷன் எதாவது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமே நமக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் தெரியும். சில அதாவது முதல் ரெண்டு ஃபங்க்ஷன் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் லாக் எக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், சில ஐசோமார்ப்ஸும் கொடுக்க முடியும். சரிங்களா? ரைட். ஸோ அந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? ஆக்சுவலாக இதை எதை வச்சு கெஸ் பண்ணுவோம்னா இதை பார்ப்போம். இதோட ரேஞ்ச் என்ன வரும், நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். அப்போ ரேஞ்ச் நான் ஜீரோ ரியல் நம்பராக இருக்கும். அப்படி கோடொமைன் வந்து நான் ஜீரோ ரியல் நம்பராக இருந்தால் இதை செலக்ட் பண்ணுவோம். இதோட ரேஞ்ச் என்ன வரும், ஆர் வரும். இதோட ரேஞ்ச் வந்து என்டையர் ரியல் லைன் வரும். பட் இன்புட் கொடுக்குற டொமைன் வந்து என்ன வரும்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர் கொடுப்போம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டொமைன் கோடொமைனை ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். இப்போ பார்ப்போமா. இப்போது எஃப்ங்கிறது ஆர் ப்ளஸ்லேருந்து ஆர் ப்ளஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸுக்கு போகக்கூடிய ஒரு மேப்பு. சரிங்களா? இதுக்கிட்ட ஐசோமார்ப்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஆர் ப்ளஸ்ன்னு சொல்லியாச்சா, பாசிட்டிவ் ரியல் நம்பர். பாசிட்டிவ் ரியல் நம்பர் எங்கே வரும், இங்கே வரும். இங்கே எக்ஸ் எல்லாத்தையுமே அலோடு. எக்ஸ் எல்லா ரியல் நம்பருங்க இன்புட் கொடுக்கும்போது ஒரு அவுட்புட்டுன்னது ஒரு நான் ஜீரோ ரியல் நம்பர் கிடைக்கும். இங்கே வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் கொடுக்கும்போது அவுட்புட் வந்து ஒரு ரியல் நம்பர் கிடைக்கும். ஸோ அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன வரும், ஆப்ரேஷன் அடிஷன் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். இப்போ இது என்ன வரும், இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஒய். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன வந்துடும்னா ஐசோமார்ப்ஸும் வந்துடும். இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்னு எழுதலாம். ஹோமோமார்ப்ஸும் வந்துடும். ஓகேங்களா? கர்னல் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், இ பவர் 0 ஈக்குவல் டு 1 வந்துடுமா. அப்போது கர்எஃப் வந்து சிங்கிள்டன் வந்துடும். கர்எஃப் என்ன வரும், இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 0, therefore x is equal to 1, x is equal to 0. 0 is the identity element of this group. அப்போ வந்து f வந்து 1 to 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆன் டு வரணும்னா ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் ஆஃப் இ பவர் எக்ஸோட கர்வ் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போது எல்லாமே இப்போ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ரேஞ்ச் வருது, 0 to இன்ஃபினிட்டி. இதுதான் என்னென்னா ஆர் ப்ளஸ். சரிங்களா? அதனால் எஃப் இஸ் ஆன் டூ. இப்போ எஃப் வந்து 1 இருக்குது, ஆன் டூவாக இருக்குது, இது வந்து 1 to 1 இருக்குது. அதனால் எஃப் இஸ் ஹோமோமார்ப்ஸும் எஃப் இஸ் ஐசோமார்ப்ஸும் வந்துடும். இப்போ இது ரெண்டு கடையில் ஐசோமார்ப்ஸும் கொடுக்க முடியும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்து இப்போ இது ரெண்டு கடையில் ஐசோமார்ப்ஸ் வந்து பாசிபிள். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அதே தான் சேம். இப்போ ஆர் ப்ளஸ்ஸாக நீங்கள் எந்த மாதிரி ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஐசோமார்ப்ஸும் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அது ஆக்சுவலாக இதோட இது ஓகேங்களா, இதோட இன்வெர்ஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ இது கொடுத்தாச்சுன்னா இது கிடச்சிடும். இதுக்கு இடையில் ஐசோமார்ப்ஸும் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D4. ரைட்டா? D4 தான் எழுதணும். D4னா டைகோனல் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து 8, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 8. இது வந்து குவாட்டர்னியஸ் குரூப்ஸ். இதுக்கு இடையில் ஐசோமார்ப்ஸும் கொடுக்க முடியுதான் பார்ப்போமா. ரைட். இப்போ D4ல் யார் இருப்பாங்க, D4ல் யார் இருப்பா, ஐடென்டிட்டி ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப். இங்கே எக்ஸு எக்ஸ்ஒய் ஸ்கொயர் எக்ஸ்ஒய் கியூப். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன், அதனால் ஆர்டர் 2 வந்துடும். சரிங்களா? இது ரிஃப்ளெக்ஷன் ஆர்டர் 1. ஒய் வந்து ஒய் பவர் 4 வந்து ஐடென்டிட்டி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதோட ஆர்டர் வந்து 4, இதோட ஆர்டர் 2. 3க்கு என்ன வரும்னா 4 தான் வரும். கரெக்டாக? ஒய் பவர் 3 நம்ம ஆர்டர் வந்து 4 வரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ எலமெண்ட்ஸுக்கு ஆர்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்கே குவாட்டர்னியன் குரூப்ஸ் யாருன்னா 1 -1 i -i j -j k -k 8 எலமெண்ட்ஸ். ஆர்டர் 1, ஆர்டர் 2, ஆர்டர் 4, ஆர்டர் 4, ஆர்டர் 4, ஆர்டர் 4, ஆர்டர் 4, ஆர்டர் 4. ரைட். இப்போ அப்போ இங்கே 8 எலமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ 8 எலமெண்ட்ஸுங்க ஆர்டர் ஃபைனைட்டாக இருக்குது, 8 எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் ஃபைனைட்டாக இருக்குது. ஸோ அதில் கேம் வந்து டையில் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சாய்ஸ் என்னென்னா ஆர்டர் 4ல் பாருங்க, இங்கே 2 எலமெண்ட் தான் இருக்குது. ஆர்டர் 4ல் இங்கே 2 எலமெண்ட் இருக்குது. ஆர்டர் 4ல் எவ்வளோ எலமெண்ட் இருக்குது, இவ்வளோ எலமெண்ட் இருக்குது. அதனால் இதுக்கு இடையில் ஐசோமார்ப்ஸ் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஆக்சுவலாக கிராஃப்டில் இந்த வேலையை தானே பார்ப்போம், இந்த நான் வெர்டிசஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ இங்கே அதே தான். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்டர் 4ல் இங்கே 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஆர்டர் 4ல் இங்கே இவ்வளோ எலமெண்ட்ஸ். இந்த ஒரு காரணமே போதும் ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ அதனால் இது ரெண்டுக்கு இடையில் ஐசோமார்ப்ஸும் கொடுக்க முடியாது.
நெக்ஸ்ட்டு இங்கே S3 ஈஸி. இது சைக்ளிக்கு, இது நான் சைக்ளிக். நான் சைக்ளிக் போட்டாலும் சரி தான், எபிலியன் நான் எபிலியன் போட்டாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். இல்லை இது எபிலியன் வச்சுக்கோங்க, இது நான் எபிலியன். ஸோ இந்த காரணத்துக்காக இது ரெண்டுக்கு இடையில் ஐசோமார்பிசம் கொடுக்க முடியாது. ஹோமோமார்பிசம் கொடுக்க முடியும், ஐசோமார்பிசம் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் இங்கே கிளைன் 4 கிளைன் 4ல் யார் இருப்பா? EABAB. ஆமாம், இது இங்கே கொடுக்க முடியாது, ஏன்னா இது சைக்ளிக், இது வந்து நான் சைக்ளிக், எபிலியனாக இருக்கும். ஸோ நான் சைக்ளிக், அதனால் ஐசோமார்பிசம் கொடுக்க முடியாது இங்கே. ஸோ இங்கே கொடுக்க முடியும், ஏன்னா இது வந்து கொடுக்க முடியும், அதாவது இதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். சரிங்களா, சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இதோட ஆர்டர் வந்து இது எபிலியன், இது எபிலியன், இது நான் சைக்ளிக், இது நான் சைக்ளிக். அது போக நம்ம ஃபங்க்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும். சரியா, இதுக்கு இடையில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும் ஈஸியாக. ஸோ அதனால் இது வந்து இதுக்கு இடையில் ஐசோமார்பிசம் கொடுக்க முடியும். சரிங்களா, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, n நாட் ஈக்குவல் டு m. சரிங்களா, m வந்து ரெண்டு வேறு வேறையாக இருக்குது. இப்போ அதுக்கு ரெண்டுக்கு இடையில் கொடுக்க முடியாது, ஏன்னா கார்டினாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா, இப்போ வந்து SN, சப்போஸ் எஸ்ன்னா n ஃபேக்டரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும், இங்கே m ஃபேக்டரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்போது சப்போஸ் வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டி m இஸ் லெஸ் தென் n இருக்கும்போது இங்கே கார்டினாலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ ரெண்டு ஃபைனைட் செட்டு கார்டினாலிட்டி சேமாக இருந்தால் ஐசோமார்பிசம் பேச முடியும். கார்டினாலிட்டி ஃபைனைட்டாரில் கார்டினாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஐசோமார்பிசமே வராது. சரிங்களா, அதனால் ஸோ n நாட் ஈக்குவல் டு m எடுத்தனால ரெண்டுக்கு இடையில் ஐசோமார்பிசம் கொடுக்க முடியாது. சரிங்களா, சப்போஸ் n ரெண்டு சேமாக இருந்தால் கொடுக்க முடியும், SNலேருந்து இப்படி இருந்தால் கூட கொடுக்க முடியும், ஏன்னா ஐடென்டி மேப் கொடுத்துடலாம். சரிங்களா, f(x) ஐடென்டி மேப் கொடுக்கும்போது ஐசோமார்பிசம் வந்துடும். இந்த n நாட் ஈக்குவல் டு m போட்டதுனால அது வரல. சரிங்களா, ரைட். அடுத்து இங்கே யாருன்னா A4 இங்கே D6. A4 ஆல்டர்னேட்டிங் குரூப் ஆஃப் ஆர்டர் 12. அதில் யாரெல்லாம் இருப்பாங்க? 12 எலமெண்ட்ஸ் இருக்குமா? அதாவது 1 2 3 4 நான் மாற்றி மாற்றி போடணும். சரிங்களா, ரைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஐடென்டிட்டி வரும். 1 2 3 1 2 3 1 3 2 2 3 4 2 4 3. ஆக்சுவலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? அதாவது இந்த ஃபார்மெட்டில் 4 வந்து 3 + 1 பிரிக்கிறோமா? அப்போ 4 ஃபேக்டோரியல் பை 1 3 power 1 into 1 ஃபேக்டோரியல். இப்போ 24/3. இப்போ 8 எலமெண்ட்ஸ் எழுதணும். சரிங்களா, 8 எலமெண்ட்ஸ் எழுதணும். 1 2 3. நெக்ஸ்ட் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இதே மாதிரி நம்ம இதெல்லாம் எழுதிக்கலாம், ஆர்டர் 2ல் எழுதிக்கலாம். டூ 3 2 4 3. அதை 1 ஃபிக்ஸ் பண்ணி எழுதிட்டோமா? அடுத்து என்ன எழுதலாமா? 1 2 3 1 3 2 1 2 3 1 3 2 2 3 4 எழுதிட்டோமா? 2 3 4 2 4 3 எழுதிடுச்சு. அப்புறம் 1 2 4 1 2 4 1 4 2 1 3 4 1 4 3. இப்போ 8 எலமெண்ட்ஸ் வந்துருச்சா? இப்போ ஆர்டர் 3ல் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ஆர்டர் 2ல் இது வராது, ஏன்னா இது 2 1. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 டிரான்ஸ்போசிஷன் 1 2 3 4. ஆக்சுவலாக இதெல்லாம் சிமெட்ரி குரூப்பில் எல்லாமே போட்டிருக்கோம். சரிங்களா, வீடியோஸ் பாருங்கள் புரியும். 1 3 2 4 1 4 2 3. சரிங்களா, ஸோ இது இருக்கும். இதுதான் A4. அடுத்து இங்கே யாருன்னா D6. D6னா யாருன்னா ஐடென்டிட்டி y ஸ்கொயர் y³ y⁴ y⁴ 5 y⁴ 6 வந்து ஐடென்டிட்டி வந்துடும். அடுத்து xy xy² xy³ xy⁴ xy⁴ 5. இப்போ ஆர்டர் பார்ப்போம். இங்கே ஆர்டர் என்ன வரும்? இதோட ஆர்டர் 1. இந்த குரூப்போட ஆர்டர், எல்லா எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 3. சரிங்களா, நான் 3 சைக்கிளோட லென்த் 3. ஸோ அதனால் 3 டைம்ஸ் பண்ணும்போது ஐடென்டிட்டி வரும். இதோட இந்த 3 எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 2. கரெக்டாக? ரைட். இங்கே பார்ப்போம். இப்போ இதோட ஆர்டர் வந்து 1. y வந்து y⁴ தான் ஐடென்டிட்டி வரும். y⁴ தான் ஐடென்டிட்டி வரும். சரிங்களா, அப்போது இதோட ஆர்டர் 6, இதோட ஆர்டர் 3.
3னா எத்தனை இடம் 2 டைம்ஸ் போட்டாலே வந்துடும். 4னா 2 டைம்ஸ்னால் 8 வராது. 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ் 4 வரும். அப்போ 16 6 டைம்ஸ் வருமா? அப்போ y பவர் 4 வந்து 2 டைம்ஸ் போட்டால் 8 வருது. 3 டைம்ஸ் போட்டால் 12 வரும். நம்ம 3 டைம்ஸ் வந்துடும். சரிங்களா? 5 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? y பவர் 5 வந்து 2 டைம்ஸ்னால் 10 வந்துடும், வராது. 3 டைம்ஸ்னால் 15 வந்துடும், வராது. 4 டைம்ஸ்னால் 24, 4 டைம்ஸ் 20 வராது. அப்போ 5 டைம்ஸ் போட்டோம்னா 20. ஓகே, ஆக்சுவலாக இதை டிவைசஸ் என்ன வரும்? 12 தானே வரும். ஆர்டர் இருந்தால் 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம். ஸோ இதோட ஆர்டர் வந்து 6 போட்டு பாருங்கள். இதோட ஆர்டர் வந்து 6 வரும். ரைட்டா? இதெல்லாம் இந்த குரூப், இதெல்லாம் இந்த ரிஃப்ளெக்ஷன். அப்போ இதோட எலமெண்ட்லாம் ஆர்டர் 2 வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போது பார்ப்போம். ஸோ இங்கே எல்லா எலமெண்ட்டோட ஆர்டர் ஃபைனைட், இங்கேயும் ஃபைனைட். ரைட். இப்போ ஆர்டர் 3ல இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஆர்டர் 3ல இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 தான் இருக்குது. அப்போது இந்த ஒரு காரணமே இப்போ வந்து ரிஜெக்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதனால் ரெண்டு இடையில கொடுக்க முடியாது. இதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் அது ரெண்டுமே நான் ஐசோமார்பிக் குரூப்னு கொடுத்துருப்போம். அந்த நான் ஏபிலியன் குரூப்பில் ஆர்டர் 12ல் 2 நான் ஏபிலியன் இருக்குன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஒன்று அதை ஃபாலோ பண்ணிக்கணும், இல்லை இது இப்படி பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ இது ரெண்டு இடையில ஐசோமார்பிசம் கொடுக்க முடியாது. அப்புறம் எனி ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் M வந்து இஸ் ஐசோமார்பிக் டு செட்டம் அடிஷன் மாடுலோ M. எந்த ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் ஆர்டர் M கொடுத்தாலும் அது என்னது செட்டம் ப்ளஸ் எனக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். எனி இன்ஃபினைட் சைக்கிளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு சைக்கிளிக் குரூப் செட்டு ப்ளஸ் ஆப்ரேஷன். ஆமாம், செட் ப்ளஸ் தான் இண்டிஜஸ். ரைட்டுங்களா? இன்ஃபினைட் சைக்கிளிக் குரூப்புக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். சரிங்களா? இங்கே நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் 2 வரும். 1 -1 மட்டும் தான் ஜென்ரேட்டர். சரிங்களா? இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர் வந்து பை ஆஃப் எம்னு சொல்லுவோம். சரிங்களா? இது எல்லாமே நான் வீடியோஸில் போட்டாச்சு. ரைட், பார்ப்போம். அடுத்து C++ ரெண்டுமே இப்போ என்னது f(x) x இது கொடுத்தாலே நமக்கு என்ன வந்துடும்? ஐடென்டி மேப் வந்துடும். இங்கேயும் அதே தான். இங்கேயும் அதே வரும். இங்கே கூட வேறு ஏதாவது கொடுத்து f(x) x கொடுத்தா போதும். சேம் ஸ்ட்ரிக்ட்டுக்கு ஐடென்டி மேப்பே போதும். ஸோ இது ஒரு முக்கியமானது. C++. சரிங்களா? C ஆப்ரேஷன் அடிஷன். இது என்னென்னா இங்கே இது ஒரு மேட்ரிக்ஸஸ் 2x2 மேட்ரிக்ஸஸ் இந்த மாதிரி எடுத்து ஆப்ரேஷன் அடிஷன். இது ரெண்டுக்கு இடையில கொடுக்க முடியும். சரிங்களா? இதுக்கு இடையில ஐசோமார்பிசம் இருக்கும். பார்த்துக்கோங்க. அதாவது AB இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது ரெண்டுக்கு இடையில சைன் மட்டும் மாறும், அவ்வளோதான் கான்செப்ட். ஏஏன்னு போட்டுக்கணும். சரிங்களா? இது ரெண்டுக்கு இடையில சைன் மாறணும். சரிங்களா? அதே தான் இங்கேயும். இது எப்படின்னா C* டாட் நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இங்கே அதே தான் எழுதியிருக்கோம். ப்ரொவைடட் A² + B² வேல்யூ நாட் ஈக்குவல் 0. 0 ஆகக்கூடாது. 0 ஆகக்கூடாதுன்னா என்ன? 2 வேல்யூ 0 ஆகாமல் இருக்கணும். இந்த எழுதுகிற நம்பரில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று, ரெண்டுமே 0 ஆகாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 இஸ் நான் ஜீரோ. அதான் அந்த இடத்துல மீன். கரெக்டாக? இது வந்து ஐசோமார்பிசம் இருக்கும். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 15 வந்து ஐசோமார்பிக் டு திஸ். கரெக்டாக தானே? என்ன காரணம்னா லாஸ்ட் கிளாஸில் சொன்னது தான். ஆர்டர் ஆஃப் 15, ஒரு குரூப்போட ஆர்டர் 15 இருக்கா? இதை 3 × 5ன்னு எழுதிக்கலாம். இப்போ ஒரு தியரம் இருக்குல்ல, ஆர்டர் ஆஃப் G = PQ, P < Q, if P does not divides Q - 1 then G is cyclic. அப்படி லாஸ்ட் ஒரு ரிசல்ட் சொல்லியிருப்போம். அந்த ஐசோமார்பிசம் நடத்தும்போது சொல்லியிருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், சப்போஸ் P divides Q - 1 இருந்துச்சுன்னா then there is a non-abelian group. முக்கியமானது, there is a non-abelian group. ஆக்சுவலாக இதை வச்சு தான் என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு இது கண்டுபிடிப்போம். அப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து 21ல் பார்த்தோம். ஆர்டர் ஆஃப் Gயில் 21 எடுத்துருப்போமா? அப்போ 3 × 7 வந்துடும். அப்போது 3 divides 6ன்னு வந்துடும். அப்போது there is a non-abelian group வந்துடும். ஆர்டர் 21ல் non-abelian group இருக்கும். அதோட ஆர்டர் வந்து 21 சொல்லியிருப்பான். அப்போ ஆர்டர் ஆஃப் G வந்து 21ஆக இருக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான தேரம். டிவைட் பண்ணியாச்சுன்னா G வந்து சைக்கிளிக்காக இருக்கும். டிவைட் பண்ணலைன்னா ஏதோ ஒரு நான்-ஏபிலியன் குரூப் இருக்குது. தான் முக்கியமானது. சரிங்களா? ஏதோ ஒன்று, அதான் சொல்கிறேன், கேரண்டி கிடையாது, ஏதோ ஒன்று இருக்கும். சரிங்களா? இது ஸ்டேட்மெண்ட். இது நான் வச்சுக்கணும், முக்கியமான ரிசல்ட். அப்போ எனி குரூப்பும் கொடுத்தாச்சு ஐசோமார்பிக் டு, ஏன்னா ஒரே ஒரு குரூப்பு தான் இருக்கும். சரிங்களா? இது நான் ஐசோ இது வேறு இது இருக்கிறதுனால இது வந்து ஸ்டேட்மெண்ட் 2. எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 21 இஸ் ஐசோமார்பிக் டு செட் 21. இப்போ தானே பார்த்தோம், இருக்காது. ஏன்னா எனி குரூப்னு கொடுத்தாச்சு.
அப்போது இது வந்து சைக்கிளிக்கு, சரிங்களா? அப்போது இப்போ இந்த தேரம் படி என்னது டிவைட் பண்ணிடுச்சு. அப்போது நான் ஏபிலியன் குரூப்போ கண்டிப்பாக அப்படி ஒரு குரூப் இருக்கும். அப்போ அதனால் இது வந்து இந்த மாதிரி அதாவது நான் ஏபிலியன் நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் இது ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், சரிங்களா? அடுத்து எனி குரூப்பும் ஆஃப் ஆர்டர் 10 ஐசோமார்பிக் டு திஸ் வராது. ஏன்னா எனி குரூப்பும் கொடுத்தாச்சு. அப்போ இந்த பிளேஸ் என்ன பண்ணலாம், டைகடல் கொடுத்துடலாம். D5 கொடுக்கும்போது அதோட ஆர்டர் 10 தான். அது நான் ஏபிலியன், இது இது ஏபிலியன், அதனால் வராது. அதே மாதிரி எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 10 இஸ் ஐசோமார்பிக் D5 வராது. சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், செட் 10 கொடுக்குறேன், செட் ப்ளஸ் 10 அடிஷனல் மாடலோ ப்ளஸ் 10 கொடுக்கும்போது இது வராது. ஸோ ஸ்டேட்மெண்ட் எனி குரூப்னு வராது. சரி, எனி குரூப்னு சொல்லும்போது எல்லா குரூப்புக்கும் நம்ம வரணும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இது ஒரு முக்கியமான, சப்போஸ் பைங்கிறது ஜிலேருந்து ஜிக்கு போகக்கூடிய ஒரு ஹோமோமார்ஃபிசம். ஹோமோமார்ஃபிசம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். பை ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸ். சப்போஸ் ஜி எப்படின்னா இருந்தால் பை வந்து ஐசோமார்ஃபிசமாக இருக்கும், சரிங்களா? அது எப்படி, இது ஈஸி. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பார்ட் ஈஸியாக இருக்கும், ஒரு பார்ட் ஈஸியாக ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலாக பைங்கிறது ஜிலேருந்து ஜிக்கு போகக்கூடிய ஹோம் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. பை வந்து ஹோம் ஆப்ஷன் கொடுத்தாச்சு, சரிங்களா? இப்போது நான் இங்கேருந்து வரேன். இப்போ பை ஐசோமார்ஃபிசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. பை இஸ் ஐசோமார்ஃபிசமாக இருந்துச்சுன்னா இப்போ சொன்னேன்ல ஐசோமார்ஃபிசம் ப்ராப்பர்ட்டி படி ஆட்டோமேட்டிக்காக ஜி ஏபிலியனாக வந்துடும், சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக திஸ் இம்ப்ளைஸ் திஸ், இப்போ திஸ் இம்ப்ளைஸ் திஸ்ன்னு கொடுக்கணும். அப்போது ஆட்டோமேட்டிக் ஹோமோமார்ஃபிசம் வந்துருச்சு. அப்போ நம்ம 1 ஆன்ட்டு வந்து ஈஸியாக கொடுத்தாச்சுன்னா ஐசோமார்ஃபிசம் வந்துடும், சரிங்களா? ரைட், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ஹோமோமார்ஃபிசம் பை ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிஃபைன் ஆகும்போது இந்த ஹோமோமார்ஃபிசம் என்ன வருதுன்னா எபிலியனாக மாறும், ப்ரொவைடட் ஜி வந்து எபிலியனாக இருக்கும்போது. அப்புறம் இது அடிக்கடி நம்ம பார்த்தது, ஆல்ரெடி இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஜென்ரலைஸ்ட் லீனியர் குரூப் ஃபீல்டுங்கிறது என்ன, QRC ஆர் செட் பி, சரிங்களா? இது ஐசோமார்ஃபிக் டு நான்-ஜீரோ ரியல் நம்பர், நான்-ஜீரோ ஃபீல்டு எலமெண்ட்ஸ்க்கு ஐசோமார்ஃபிக்காக இருக்கும். ஓகே, அது ஒரு முக்கியமான. இப்போ ஃபீல்டுக்கு போட்டோமா இசட்லேயே நம்ம கொடுப்போம். இசட்டில் கொடுக்கும்போது நேரம் இது வந்து செட் டூ +2 ஐசோமார்ஃபிக்காக இருக்கும், சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ஓகேங்களா? இதெல்லாம் சரிங்களா? ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐசோமார்ஃபிஸில் இவ்வளோ விஷயம் நீங்கள் படிக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக எல்லா யூடியூப்ஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் செட்டிங்ஸ் போய் தான் நீங்கள் பார்க்கணும். வீடியோ உங்களுக்கு தெளிவாக வேணும்னா நீங்கள் அந்த உங்கள் செட்டிங்ஸில் போய் மாற்றி பார்த்துக்கோங்க. அதுக்கெலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் மாற்றி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.